அன்பேசக மரக்கட்டையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டயானா புக்தா ஐயா அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். தாந்திரிக பரிகாரங்கள் 29. அன்புள்ள சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதில் பயணித்து வரும் அறக்கட்டளையின் அன்பானவர்களுக்கும் என் ஆத்ம நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜிகளுக்கும் சொர்ணமாலா பத்ரிஜிகளுக்கும் மகாவதார் பாபாஜிகளுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காத்திரெட்டி நாயன் அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் ஆஸ்ட்ரியன் மாஸ்டர் ஜெரியன் மாஸ்டர் சேத் மாஸ்டர்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் மற்றும் ஆஞ்சநேய மகராஜுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த சிவபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் மற்றும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது தாந்திரிக பரிகாரங்கள். ஆஸ் யூசுவலா பேச போறோம். நம்ம தாந்திரிக பரிகாரங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாமளும் சொல்றோம் இந்த தாந்திரிக பரிகாரங்கள்னா பழங்காலத்திலிருந்து வருகின்ற சில சக்தி வாய்ந்த முறைகள், மன அமைதிக்காகவும் தடைகள் நீங்கவும் நேர்மறை ஆற்றலை பெருக்கக்கூடிய செயல்களை செய்வார்கள். இதையெல்லாம் நம்பிக்கையோடும் சுத்தத்தோடும் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப கண்டிப்பா அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம நிறைய நேரம் கிடைக்காது, செலவு ஆகும். அந்த மாதிரி நேரத்திலலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வதனால அவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள் மிகவும் சுலபமாகவும் வெற்றிகரமாகவும் அமையறதுக்கு காரணமாக இருக்கு. இது அது இந்த பரிகாரங்கள் ஒன்றை மட்டும் நம்ம நினைச்ச கூடாது. அவங்களுடைய ஜோதிடத்துல அவங்களுக்கு தசாபுக்தி காலங்களும் இருக்கும், அந்த தடைகள் நீங்கக்கூடிய அந்த நேரங்களும் இருக்கும். அப்போ நம்ம இது செய்யும் போது கண்டிப்பாக அது சக்சஸ்ஃபுல் ஆகுதுங்க. என்னன்னா, இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் வீட்டுல செல்வம் தங்கலைங்க, எவ்வளவு காசு வந்தாலும் அப்படியே வாட்டர் பக்கெட்ல தண்ணி குடிச்ச மாதிரி போயிட்டே இருக்குதுங்க. வரவு 8 அணா செலவு 10 அணா வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்திக்கணும். அன்னைக்கு சுத்தபத்தமா குளிச்சுட்டு ஒரு பட்டு துணியில 9 தாமரை விதைகள் வைக்கணும். பிறகு சிறிது பச்சை கற்பூரம், அப்புறம் ஜவ்வாது கொஞ்சம் தடவி வச்சுட்டு எல்லாம் சேர்த்து உருண்டை பிடிச்சு பணம் வைக்கும் இடத்துல வைக்கணும். தாமரை விதை இருக்க இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அவருடன் அவங்க வந்தாங்கன்னா அவங்க பின்னாலே யாரும் வருவாங்க, அஷ்டலட்சுமியும் வந்துருவாங்க, குபேரனும் வந்துருவாரு, எல்லாம் வந்துருவாங்க. அப்போ அங்க ஆகர்ஷண சக்தி வருமா. அந்த இடத்துல சில்லற காசு ஒரு டப்பாலையோ ஒரு கண்ணாடி பாட்டிலையோ போட்டு வச்சிருங்க. வச்சுட்டா பணத்தை இருக்கும். ஆகர்ஷண சக்தியால பணம் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நம்ம தியானம் செய்யணும். தியானத்துல இறைவனை மட்டும் புகழ்ந்து பாடுறதோ போற்றி சொல்றதோ நமகா சொல்றதோ மட்டும் இல்லாம அந்த தியானத்துல இறைவன் கூட பேசணும். மிக மிக முக்கியம். எப்படிப்பா பேசுறது? இப்ப என்கிட்ட நான் உங்ககிட்ட பேசுறேன்னா அதே மாதிரி இறைவன் நண்பனாக இருப்பான், நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பான், குருவாக இருப்பான். அவர் எல்லாமாக இருப்பான். பெற்றோராக இருப்பான், வேலைக்காரனாக இருப்பான், எல்லாமே இருப்பான் இறைவன். ஆகையால் உங்கள் மனதை தொட்டு உங்கள் மனசை விட்டு தாராளமாக பேசலாம். உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அவனுடன் பேசினால் அவன் உடனுக்குடன் உங்களுக்கு பதிலும் கொடுப்பான். நீங்க எந்நேரம் இறைவனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, பார்க்கறது மட்டும் பத்தாது, அவங்க கூட பேசுங்க, பழகுங்க. அப்பதான் உங்களை நெருங்குவார் அவரு. நீங்க தூரமா வச்சு எங்கேயோ அவர் இருக்கிறாரு, வைகுண்டத்தில் இருக்கிறாரு, கைலாசத்தில் இருக்கிறாருன்னா இல்ல, உங்க பக்கத்தில் இருக்கிறார், உங்க மனசுக்குள்ள இருக்கிறார். ஆகையால நீங்க பண்ண வேண்டியது ஒரே வேலை, அந்த மனசுக்குள்ள இருக்கும் இறைவனை நீங்கள் பேசணும். பேசினால் உங்களுக்கு விடை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். பல விஷயத்திலிருந்து விடுதலை கூட கிடைக்கும். எது முக்கியம்? இறைவனை பற்றி பேசுவதை விட இறைவனிடம் பேசுங்கள். ஒரு சின்ன சின்ன செஞ்சுதான், அது பிடிச்சிக்கிட்டீங்கன்னா சூப்பர், வாழ்க்கை சூப்பர். அடுத்தது என்ன சொல்ல போறோம்னா, லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி? நிறைய சொல்லிட்டே தான் இருக்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தருக்கு பத்துறது இல்ல. சில பேரு இட்லி கிடைச்சா போதுன்றாங்க, சில பேரு இட்லி சாம்பார் கிடைச்சா போதுன்றாங்க, இட்லி சட்னி சாம்பார் மூணு தான் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் பொடி இட்லி கேட்கறாங்க.
பொடி இட்லினா நீ பொடி இட்லி கேட்கறாங்க. அப்ப என்ன செய்யறது? நம்ம நிறைய சொல்லித்தாங்க ஆகணும். நாமளும் அவங்கவுங்க திருப்திக்கு எது சூட் ஆகுதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால இது நாங்க நிறைய சொல்லிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது, எனக்கு நான் படிச்சது, எனக்கு சொல்ல கேட்டது எது இருந்தாலும் நான் பெற்ற இன்பம் என் வையகம் பெறட்டும்னுட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். தயவு செஞ்சு யாருக்கு பிடிக்குதோ அவங்க எடுத்துக்கிட்டோம். இது கண்டிப்பு இல்லை, கண்டிஷன் இல்லை, ஜனநாயகமா உனக்கு வேணுங்கிறது நீ எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இறைவனை பார்த்துட்டு நல்ல முறையில் உழைச்சி நம்மால் இயன்றத சின்ன சேமிப்புகள் சேர்த்து வைக்கணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. சரி, இப்போ நாட்டு மருந்து கடையில சுக்கர ஓரையில போய் அங்க அஞ்சனக்கல்லுன்னு ஒண்ணு வாங்குங்க. அது ரொம்ப கம்மி தான் விலை, ஒரு 30 ரூபாய், 40 ரூபா, 50 ரூபா கூட இருக்கும். அதை வச்சு ஒரு அஞ்சனக்கல்ல வாங்கி அதை தெய்வ மூலன்னு இருக்கும். தேவ மூலன்னு சொல்லுவோம், சாமி மூலன்னு சொல்லுவோம். அந்த சாமி மூலையில வச்சு அதற்கு முன் தீப தூபங்களை காட்டி மற்ற இறைவன் படங்களுடன் லட்சுமி படத்தையும் வச்சு இந்த அஞ்சனக்கல்லையும் வச்சா அந்த முழுமையான ஆக்கர்ஷண சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, முழுமையான ஆக்கர்ஷண சக்தியை அத அந்த அங்க நீங்க காசு கூட வைக்கணும். முதல்ல சொன்னால அதுல கூட எண்ணிக்கை வச்சுக்கோங்களேன். ஒரு 6, ஒரு 15, ஒரு 24, அதாவது கூட்டுத்தொகை 6 வரணும். 6 யாரு? சுக்கிரன். நியூமராலஜி பிரகாரம் 6 சுக்கிரன். சுக்கிரன் வந்தால் என்ன வரும்? எல்லா காசும் வரும் அப்படின்னு அசுர குரு சுக்கிரன் அந்த இதுக்கெல்லாம் ரொம்ப இதா கொடுப்பாரு. அதனால எண்ணிக்கையில் வச்சா உங்களுக்கு நம்ம சொல்லுவாங்களே, சுக்கிரதசை அடிக்குதாப்பா அவனுக்கு என்ன அப்படின்னாங்க. அந்த மாதிரிதான் அப்படியே எண்ணிக்கையில காசு ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு வச்சிங்கன்னா அந்த அஞ்சனக்கல்லும் வைக்க போக அது கூட மஞ்சள், குங்குமம், பூஜை எல்லாம் செஞ்சு மேலும் சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம். வெறும்னா நம்ம சொல்லிட்டா பத்தாது. தீப தூபங்களை காமிச்சா மட்டும் பத்துமா? நம்ம அது கூட இன்னும் 2 சேர்த்துறோம். என்னன்னா மந்திரங்கள் சேர்த்துறோம். என்ன மந்திரங்கள் சொல்றோம்? நீங்க முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னு இந்த ரெக்கார்டை பார்த்துட்டு ஸ்லோகங்களை எழுதி வச்சு தினமும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக. தீன தானிய விருத்தி தேகி தேகி தேகி. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக. தீன தானிய விருத்திம் தேகி 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 அப்படின்னா இது என்ன அர்த்தம்? நான் பாட்டி சொல்லிட்டு போயிட்டா அப்புறம் என்ன சார் தெரியாத பாஷையில ஏதோ சொல்றீங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம பொருள் தெரிஞ்சுட்டு சொன்னா இன்னும் அதனுடைய ஸ்ட்ரென்த், அதனுடைய இது எவ்வளவு கீழே நல்லா அடிப்படையெல்லாம் ரொம்ப ஜோரா இருக்குன்னா அதுக்குதான் சொன்னேன். தாயே மகாலட்சுமியே, எனக்கு செல்வமும் தானியமும் பொருளும் பெருக அருள் புரிவாயம்மா அப்படின்னு சொல்றேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா அதான். சரியா? தானியம்னா என்ன? நம்ம சிறுதானியம் இல்ல, எல்லாமே அரிசி, பருப்பு, நம்ம சாப்பாட்டுக்கு வேணுங்கிறது எல்லாமே கொடுமா. செல்வமும் கொடு, இதுவும் கொடு. காசை மட்டும் கொடுத்தா போதுமா? காசை நம்ம சாப்பிட முடியாது. அதனால தானியமும் கொடு, அருளும் வேணும், பொருளும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அருளும் வேணும், பொருளும் வேணும்னும் போது நம்ம அம்மா கிட்ட அந்த அம்மாவை பார்த்து புகழ்ந்து பாடி நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அடுத்தது இன்னொன்னு கூட சொல்றேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்றது. இந்த ஒரு ஸ்லோகம் கூட நம்ம டெய்லி சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா மங்களத்தையும் தரும் தேவியே, நான் உன்னை சரணடைந்தேன், நீ என்னை காப்பாற்றுவாயாக அப்படிங்கிறது தான். வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஆமா, இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இது எல்லா இதுலயும் சொல்லிடுவாங்க. அதாவது அந்த ஆன்மீக இதெல்லாம் யாகம்லாம் நடத்துறாங்க இல்லையா, ஓமகுண்டம்லாம் நடத்தும் போது இந்த பாட்டு கண்டிப்பா வரும், இந்த ஸ்லோகம் கண்டிப்பா வரும். அவங்க சொல்றதுலயும் அந்த மகாலட்சுமி அழைக்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. அதை என்ன சொல்லலாம். அடுத்தது காலையில மட்டும் நம்ம சொல்லணும் இல்லை, இது எப்ப வேணாலும் சொல்லலாம். இது காலையில சொன்னா இன்னும் சிறப்பு. லக்ஷ்மி மந்திரங்கள்ல இதுவும் ஒண்ணு. லக்ஷ்மீஸ்வர ராஜதனையே ஸ்ரீரங்க காமஸ்திதே
தச பூஜே சமஸ்தே தேவவனிதே லோகைக்க தீபாங்குரே. பார்க்கடலில் பிறந்த தாயே, உலகத்துக்கு விளக்காக இருப்பவளே, உன்னை போற்றி 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 அப்படின்னு சொல்றோம். இதனால எப்படி எப்போது சொல்லணுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு இது, அதாவது நம்ம பசுமாட்டம் பால் வருதே, ஆனா எங்க கறந்தா பால் வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கறக்கணும். சும்மா போய் கொம்ப பிடிச்சி இழுத்தா கஷ்டம், பால் வராது. அப்புறம் வேறதான் வரும், ரத்தம் வரும். வெள்ளிக்கிழமை காலையில குளிச்சிடுங்க. இதுல எப்பயுமே நான் சொல்லும் போது சுத்தபத்தமா செய்யணுங்கிறது அது மேண்டேட். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ வெள்ளிக்கிழமை காலையில குளிச்சுட்டு இதில் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை 11 முறை முடிஞ்சா, அர்ஜென்ட் ஆத்துக்காரர் காஃபி சூடா கேட்கிறார், ஃபில்டர் காஃபி வச்சிருக்கோம், நம்ம அங்க போகணுமே அப்படின்னா 11 முறை சொல்லிடுங்க. சரி, எல்லாம் முடிஞ்சு கொடுத்தோம், ஆத்துக்காரர் அகத்துக்காரர் எல்லாம் ஆபீஸ் போயிட்டா, இன்னும் நேரம் இருக்கு நோக்கு அப்படின்னா 108 முறை சொல்லுங்க. எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு பெனிஃபிட். இது ஒரு கோல்டன் மைன் மாதிரி. அந்த கோல்டன் மைன் என்னன்னா தங்க சுரங்கம். நீங்க எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது சொல்ல சொல்ல உங்களுக்கு பாக்கியம் ஜாஸ்தி. அப்ப பாக்கியம் வேணுங்கிறவங்க அதிகமா சொல்லுங்க. சரியா? சரி. எதையும் இப்போ நம்ம எதுவும் நமக்கு இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்றோம்னா கூட நம்ம பாசிட்டிவா தான் நினைக்கணும். நெகட்டிவா எதுவுமே செய்யக்கூடாது. நமக்கு யார் நல்லது செஞ்சாலும் செய்யலனாலும் நாம நல்லது செய்யணும். சரியா? அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு என்ன செய்யணும்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், நமக்கு கடன் தீர செல்வம் வேணும், செல்வம் பெருகணும்னு வேண்டிக்கோங்க. அவ்வளவுதான். அவன் என்ன கடன் கேட்டான், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குனாலாம் நம்ம வேண்டக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? வாங்கணும், கடனை கொடுக்கணும். அதுக்கு வேணுங்கிறது என்ன? செல்வம். அதனால நமக்கு செல்வம் வேணும், நிறைய வேணும், கடன் தீரணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அப்படி வேண்டிக்கோங்க. பாசிட்டிவா வேண்டுங்க. அடுத்தது, வீட்டுல நேர்மறை ஆற்றலுக்கு நேர்மறை எண்ணங்கள்லாம் ஏதாவது ஐயோ எவ்வளவு நல்லா இருக்கான் பாருயா, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டாயா, அப்படியே எங்க அப்பா அப்படின்னா போதும், கண்ணார விழுந்துரும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? உப்பு பிளஸ் கடுகு பரிகாரம் சொல்றாங்க. சனிக்கிழமை காலையில ஒரு கைப்பிடி கல் உப்பு, கொஞ்சம் கடுகு எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி வெளியே தூக்கி போட்டுருங்க. திருஷ்டி எதிர்மறை குறையும். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். மந்திரம் இல்ல, தந்திரம் இல்ல, ஒன்றும் கிடையாது. இதை நீங்க என்ன செய்ய போறீங்க? கடுகையும் உப்பும் கலந்து வீடு பூரா தெளிக்கிறீங்க. அப்படியே அப்படியே அங்கங்க போடுறீங்க. போட்டுட்டு அதை நீங்க என்ன செய்றீங்க? 10 நிமிஷம் அந்த நேரத்துல நீங்க ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு ஒரு 11 முறை. அதுக்கும் இன்னும் சந்தோஷமா சொல்லணும், இன்னும் சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்கு. 21 முறை, 31 முறை, 51 முறை, 108 முறை சொல்லுங்க. சொல்ல சொல்ல மனசுக்குள்ளார சொல்லுங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மனசே ஆனந்தமா இருக்கும், அமோகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்ப செஞ்சுட்டு அப்புறம் என்னத்தான் எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி கூட வெளியே கொட்டிடுங்க. உங்களுக்கு திருஷ்டியெல்லாம் போயிடும், கஷ்டமெல்லாம் நீங்கிடும், சந்தோஷமா இருக்கலாம். என்னையா இந்த மாதிரி செஞ்சுட்டா எல்லாம் வருமா? என்னங்க சார் இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பம். எப்போ நீங்க குஷியா இருக்கீங்களோ, மைண்ட் ஃப்ரீ ஆயிடுதோ, உங்களுக்கு எந்த வித தாட்ஸும் மைண்ட்ல இல்லையோ, நீங்க நிறைய யோசனை பண்ணி நீங்க என்ன செய்வீங்க? வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு சந்தோஷமான நேரத்துல நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். அதுதான் நம்ம முக்கியம். அதுக்காக தான் இத்தனை இதெல்லாம். சும்மா மணி அடிச்சா வேலை வரும்னு சொல்லி கோயிலுக்கு முன்னால உட்காந்துட்டு இருந்தா வர்றவன் போறவனா மணி அடிப்பான். எப்படி வேலை வரும்? நாம போய் தேடணும்யா. தேடினா அந்த கடையா ஏறணும், ஃபேக்டரியா ஏறணும், நம்ம படிச்சிருக்கணும், அந்த ஃபைல் எடுத்து போகணும், நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போய் ஐயா வேலை கொடுங்கன்னு கேட்டா 10ல் ஒருத்தர் எவனாவது வேலைன்னு கேட்பான். நம்ம ஒருத்தருக்கு தானே வேலை வேணும். நம்ம 10 கம்பெனில ஏறி வேலை கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். நம்ம மணி அடிச்சா கண்டிப்பா நீங்க வேலை கிடைக்கணும். கோயிலுக்கு முன்னாலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா வேலை கிடைக்காது. முயற்சி செய்யணும். ஒரு ஸ்டெப் நீ போட்டீங்கன்னா 1000 ஸ்டெப் ஆண்டா உன்னை தள்ளி விடுவான். போடா போடா போடான்னு நீ உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா தூங்கிட்டு தான் இருப்ப, உனக்கு வேலை கிடைக்காது. அந்த மாதிரி சோம்பேறிங்கெல்லாம் தின்னத்துங்கிங்கெல்லாம் எது செஞ்சாலும் அவங்களுக்கு விளங்காது. அவங்களுக்கு அதுக்குன்னே வந்திருக்காங்க, தூங்குறதுக்குன்னே வந்திருக்காங்க. அவங்க நம்ம என்ன சொன்னாலும் எந்திரிக்காது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சொல்லல. அவங்க முயற்சி செய்யணும்,
அந்த முயற்சியில வெற்றி பெறணும். நீங்களும் அதுக்கு வந்து ஒரு உடந்தையா இருக்கணும். அதை விட்டுட்டு மணி அடிச்சா வேலை வரும்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஏன் நம்ம ஒரு இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்றோம். சரியா? சரி, பணம் இப்ப எல்லாம் ஆயிடுச்சுயா, பணத்தடை நீங்கணும். என்ன பண்ணணும்னா அல்லாதேதான், காசு வேணுங்கிறத இதேதான், ஆகர்ஷண சக்திங்கிறதுதான், மகாலட்சுமி பூஜை பண்றதே இதான். என்ன வேணும்? பணம் வேணும். எப்படி ஒரு நாள் வந்துட்டா போதுமா? பணத்தடை நீங்கணும், தொடர்ந்து வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிய வந்து வந்து என்ன செய்யணும்னா மஞ்சள் துணியில 5 காசு, மஞ்சள் துணியில 5 காசு, கொஞ்சம் அரிசி முடிச்சு பூஜை அறையில வச்சிருங்கோ. மகாலட்சுமி மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கோ. அந்த முடிச்ச 41 நாள் அப்படியே வச்சுட்டு இருந்து பிறகு ஓடுற தண்ணியில விட்டுருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு காசு வந்து பணத்தடை இன்னைக்கு இருக்குதுப்பா, எவ்வளவு வந்தாலும் பத்தரை மாதிரி எனக்கு காசு வேணும்ன்றவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். நட்பவி நட்பவி நட்பவி. அடுத்தது திருஷ்டி மற்றும் எதிரிகள் தொல்லைகள் நீங்கணும். என்ன பண்ணலாம்? எல்லாரும் பண்றதுதான். எங்க போனீங்கன்னாலும் ஒரு எலுமிச்சம்பழம் 3 எலுமிச்சம்பழம் கட்டிடுவாங்க, மிளகாவை கட்டிடுவாங்க. எதுக்கியா கட்டுற? ஒண்ணும் இல்லை சார், நீங்க வந்தீங்களா சாப்பிட்டு போங்க, அதை பத்தி கேட்காதீங்கன்னுவாங்க. ஏன்னா அது திருஷ்டி. எல்லாருக்கும் வந்து நீங்க சின்ன சின்ன ஹோட்டல் கடையோ இல்ல பெரிய பெரிய கடைகளோ எல்லா இடத்துலயும் இதை கட்டி வச்சிருப்பாங்க. எலுமிச்சம்பழம் அதுல வந்து அது இல்லாம இந்த மிளகாயும் கட்டி வச்சிருப்பாங்க. அது வந்து காஞ்ச மிளகாக இருக்கும். ஒரு நூல்ல கோத்து வீட்டுக்கு வெளியே வாசல்ல கட்டி தொங்க விடுவாங்க. அது இல்லாம இந்த மாதிரி கடைகளையும் தொங்க விடுவாங்க. இதை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு அதை மாத்திடணும். சனிக்கிழமை மாத்திட்டு இதை வந்து நம்ம மாத்திரம் செய்யறோம் பிடிக்கிறோங்கிறது யாருக்கிட்டையும் சொல்லாம நீங்க பாட்டி 3 எலுமிச்சம்பழத்தை கோத்து அதுல வந்து வரமிளகாவை 3 கோத்து கட்டி வச்சுட்டீங்கன்னா அது வீட்டுக்கு முன்னால் இருக்கும்போது திருஷ்டிகள் வராது, எதிர்மறை எண்ணங்கள் நுழையாது, அது கேட்டு மாதிரி நிறுத்தி வச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஆகையால கேட்டுல நிறுத்தி வைக்க, கெட்டதெல்லாம் உள்வர வராம இருக்க நம்ம இதை செய்யலாமா? செய்யலாம். அடுத்தது பயம் போகணும். ஐயா, இதை பார்த்தாலும் பயம். நம்ம இவரு கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவாங்க, இதை பார்த்தாலும் பயம், அதை பார்த்தாலும் பயம், பயம் பயம் பயம்னு வர. அந்த மாதிரி அதுக்கு என்ன செய்யணும்னா தியானம் பிளஸ் மந்திரம். தியானம்னா நாம வந்து மனச 5 புலங்களையும் அடக்கி மூலாதாரத்திலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், ஆஞ்ஞாவுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். அந்த அதாவது நம்ம மூச்சு எங்க இருந்து போகணும்? அடி வயிற்றிலிருந்து உள்மூச்சு வாங்கி அந்த முள்மூச்சு எடுத்து போய் ஆஞ்ஞால நிறுத்தி அப்புறம் திருப்பி அங்கிருந்து கீழே வந்து திருப்பி மேல போகுது. அதை மட்டும்தான் கவனிக்கணும். அது உயர்ந்த ஒரு தியானம். இது வந்து ஆனாபான சதி தியானம்னு சொல்லுவாங்க. இது வந்து புத்தர் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னால சொல்லி கொடுத்தது. இது நிறைய பேருக்கு இப்போ தெரிய வந்துருச்சு. அதனால நிறைய பேர் இதை செய்யறாங்க, நிறைந்த பெனிஃபிட் அடைகிறாங்க. இந்த தியானத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். நல்ல மனசுல திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அமைதியா இருக்கு. அதை நம்ம செய்யறோம். அப்படி அந்த மாதிரி நம்ம 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து நம்ம இதை வந்து இருக்கும்போது நம்ம நம்ம வந்து இந்த பயம் போயிடுது. அடுத்தது சில மந்திரங்கள் இருக்கு, அந்த மந்திரையும் சொல்றா நம்ம செய்யலாம். அதுக்கு என்ன மந்திரம்னா ஓம் ஐம் க்ரீம் ஹ்ரீம் சாமுண்டாய விச்சே, சாமுண்டாய் விச்சே என்று 27 முறை சொல்லுங்க. மனசுல வேண்டுதலை மட்டும் நினைச்சுக்கோங்க. அப்புறம் கோபப்படாம செய்யணும். கோபம் பட்டீங்கன்னா சாமி கோவிச்சுக்கு போயிட போறாரு. நம்ம கோபத்தை விட அவர் கோபம் ரொம்ப ஜாஸ்தி. நாம தான் கோவிச்சுட்டு இருப்போம், அவர் கோவிக்கிறது இல்லை. கோவிச்சாருன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நாம கோவிச்சுக்காம செய்யணும். சரியா? நம்ம யார் மாதிரி அவர்கிட்ட பழகிறோம்? நண்பர், மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் மாஸ்டர், மை டியர் காட் அப்படின்னு சொல்லிதான் நம்ம காடு கிட்ட பழகிறோம். அப்படி பழகும் போது நமக்கு ஆனந்தம் அள்ளி கொடுப்பா. அப்படிங்களா? சரி. அடுத்தது ஆரோக்கியம். நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சியா, ஆரோக்கியம் இல்லாம இதெல்லாம் அனுபவிக்கிறது யாரு? நான் தானே. அப்ப நான் வந்து ஆரோக்கியம் பண்ணணும்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க வந்து அதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம தினமும் காலையில 5 துளசி இலைய போட்ட கொதிச்ச தண்ணியில நம்ம அது குடிச்சா நம்மளுக்கு ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம்,
சாத்வீக பரிகாரமும். ஆகையால வெறும் வயிற்றில் குடிப்பது நல்லது. உடல் நலம் அடிக்கடி சரியில்லாமல் போவதற்கு காரணம் திருஷ்டி, பித்ருதோஷம், ராகு கேது திசை நடக்கும். அந்த நேரத்துல எல்லாமே நடக்கும். வீட்டுல எதிர்மறை ஆட்கள் இருந்தாலும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள் இருந்து வெளியே வரணும்னா துளசி தண்ணி சாப்பிடுங்க. அதுக்கு தான் டெய்லி காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு அப்படியே பெருமாள் கோயில போய் தூர்த்தம் சாப்பிட்டுட்டு வர்றோம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க பழைய காலங்காலங்களாம். அது காரணம் என்னன்னா எதிர்மறை எண்ணங்கள் போறது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள வர போற அந்த துளசி தண்ணி ரொம்ப நல்லா வேலை செய்யும். சாத்வீக முறையில அது வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்களை எடுத்துடும். அதே போல நமக்கு தாந்திரிக முறையில பார்த்தோம்னா எதிர்மறை எண்ணத்தை நமக்கு கிளியர் பண்ணணும். ஸோ உள்ளமும் சரி புறமும் சரி நமக்கு நல்லது செய்து துளசி தண்ணி. அதனால நமக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. சரி, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாமா? அது வந்து என்ன சொல்றாங்க, சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில காலையில குளிச்சுட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. 11 கோயில வளம் வாங்க ரவுண்ட் அடிங்க. அப்புறம் வெற்றிலையில மஞ்சள் பிளஸ் குங்குமம், அப்புறம் அதை வச்சு வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு என்ன செய்யணும், உங்களுக்கு எந்தவித பயமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த ஆஞ்சநேயர் வந்து நமக்கு துணை இருப்பார். இப்போ தனியா ஒரு அவங்க ஆபீஸ்க்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் இருட்டுற நேரம் பார்த்து வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எந்த நேரத்துல என்ன வருமோ தெரியாதா சாமி அப்படின்னு அந்த நேரத்துல ஆஞ்சநேய 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 ஆஞ்சநேயா சொல்லிட்டு வருவாங்க. சில பேர் முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி சொல்லும் போது ஆஞ்சநேயர் நம்ம தோல்ல, அதாவது எங்க பாட்டியெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, எப்ப வெளியே போனாலும் ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டு போடா. அவங்க என்ன ஏன் பாட்டி அப்படின்னா, உன் தோல்ல வந்து அவர் உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு கரெக்டா டைரக்ஷன் கொடுப்பாரு. லெப்ட்ல திரும்பணுமா ரைட்ல திரும்பணும், அந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்பாம நீ ஒழுங்கா வண்டியை ஓட்டுறதுக்கு அவங்க 2 பேரும் அவங்க தோல்ல உட்காந்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லுவார். சும்மா அவங்க தமாட்டுக்கு சொல்றாங்க, தோல் மேல உட்காந்துக்கு போறாங்களா? அது அதாவது நம்ம அந்த சாமி நினைச்சிட்டு இருந்தா நமக்கு எந்த வித இது வராது, ஆக்சிடென்ட் ஆகாது, நமக்கு பயம் இருக்காது அப்படின்றதுக்காக சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம ஆஞ்சநேயர் நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்னு நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு எதிர்பார்க்கும். அப்போ உப்பு வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பிடி உப்பு எடுத்து இந்த பக்கெட்ல போட்டுருங்க. அந்த உப்பு தண்ணிய வந்து குளிங்க. குளிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்க பின்பக்கம் துண்டு தவளை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், மூஞ்சிக்கெல்லாம் துடைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க குளிச்சுட்டு வெளியே வரும்போது அங்க ஃபர்ஸ்ட் நிக்கிறது மூதேவி அக்கா, அடுத்து இருக்கிறது தான் லக்ஷ்மி அக்கா. அதனால ஃபர்ஸ்ட் அக்கா வந்து எங்க கிளியரா இருக்கோ அங்க போயிடுவார். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் துடைக்கிறது பின்னால பக்கம் இருந்தா மூதேவி அக்கா பின்னால போய் உட்காந்துருப்பாங்க. அடுத்து வர லட்சுமி அக்கா நம்ம மூஞ்சில இருப்பாங்க. மூஞ்சில இருந்தா என்ன ஆகும், லட்சுமிகரமா இருக்கும் அப்படின்னுவாங்க. அப்புறம் நம்மள ஏன்டா மூதேவி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா நம்மள மூதேவின்னு சொன்னா நம்ம பின்னாலதான் இருக்கிறாங்க. அவங்க யாரும் பின்னால போய் பார்க்க போறதில்ல. நம்ம யாருக்கிட்ட பேசணும்னா முகம் பாரியா என்ன லட்சுமிகரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குத்தான் சொல்றது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வரும்போது துண்டை வச்சு தவளை வச்சு பின்னால் பக்கம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் முகம் தலை கை காலெல்லாம் தொடச்சிங்கன்னா லக்ஷ்மிமா நம்ம பக்கத்துல நம்ம மூஞ்சில உட்காந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையும் செய்யலாம். அதனால நமக்கு இந்த கல்லுப்பு பரிகாரம் நல்லா வேலை செய்யுதுன்றாங்க தினசரி. அதுக்கு நாம இன்னும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நம்ம ருத்ரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம்? ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமின பந்தனாத் மிருத்யோம் விக்யமாமிருதாது. இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு வந்து ஆரோக்கியம். இது மிருத்யுஞ்சய ஸ்லோகம் சொல்லுவாங்க. இன்னொரு முறை சொல்லட்டுங்களா? ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமின வந்தனாத் மிருத்யோம் விக்யமாமிருதாது. மகாமிருத்யுஞ்சய மந்திரம் வந்து 11 முறை சொல்லணும். அப்படி சொல்லும் போது நமக்கு கண்டிப்பாக டாக்டர் கிட்டையும் போகாம இருந்துடாதீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு.
நமக்கு தைரியம் வர்றதுக்கு, பயம் போறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. ஆனா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ற ஒரு டாக்டர் தான். நம்ம என்னதான் சொன்னாலும், என்னதான் மனசுக்குள்ளார நமக்கு ஒண்ணுமே இல்லடா அப்படின்னாலும், டாக்டர் கிட்ட போகும்போது அவர்னால ஏதாவது புதுசா சொல்லிடுவாருன்னு பயம் இருந்தாலும், மற்றவங்களுக்காகவாது நம்ம டாக்டர் கிட்ட போய் அந்த 300 ரூபாய் ஃபீஸை கொடுத்து, ஐயா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கண்ணா, அவருக்கு நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்றதுக்கிட்டயா புதுசா மிஷின் எல்லாம் வாங்கியிருக்கேன், அதுக்கெல்லாம் யார் இஎம்ஐ கட்டுறது, வா போய் இது எடுத்துட்டு வா, அது என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எடுங்க, அப்படி அது எடுங்க, ஸ்கேன் எடுங்க, அதுக்கு இது எடுங்க, ஐசிஜி எடுங்க, எல்லாமே சொல்லுவார். ஒவ்வொன்றா சொல்லி அதுக்கெல்லாம் பில்லு போட்டு ஒரு 1000 சில்லற மாத்திரையும் கொடுத்து, சரி போயிட்டு வா, ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் மனசுல பயம்தான் இருக்குது, அது இந்த மாத்திரைங்களாம் சாப்பிட்டா சரியா போகணும். அதைத்தான் நான் முன்னாலே சொன்னேன். ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு எல்லார்கிட்டையும் சொன்னேன். என்ன கேட்கவா போறாங்க? சரி, அதுதான் இந்த நமக்கு வர்ற கஷ்டம்லாம் டாக்டர் கிட்ட ஃபீஸ் கொடுத்து நம்ம சரி பண்ணிடுறோம். நம்ம நல்லா இருக்கணும்னு அவரும் தான் விரும்புறாரு. ஆச்சா, அடுத்தது என்ன செய்யணும்னா, அடுத்தது கடன் பிரச்சனை இருக்குயா, என்னையா இதுக்கெல்லாம் சொல்றாரு, சொல்ல மாட்டியா அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். காரணம் என்னன்னா, இப்போ கடன் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் குரு மற்றும் புதன் பலவீனம் அடைஞ்சிருந்தால், இந்த மாதிரி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு அவருடைய பகை வீட்டுல இருப்பாரு இல்லையா, அவர் அதாவது சக்தி இல்லாம இருப்பாரு. அதே மாதிரி புதன் பலகீனமா இருந்தால், பலவீனமாக இருந்தாலோ, தசாபுக்தி அவருக்கு இல்லைனாலோ அவங்களுக்கு கடன் பிரச்சனை வரும். 6ஆம் இடத்துல அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் இடம் ருண சத்ரு ஸ்தானம் சொல்லுவாங்க. ருண சத்ரு ஸ்தானம்னா நோய் நொடி, வண்டி வழக்கு, வட்டி வழக்கு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு கச்சேரி எல்லாம் வரும். நல்லாவே இருப்பாங்க. 6ஆம் இடத்துல வந்துருச்சுன்னா இந்த 6ஆம் இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி தசாபக்தி காலத்துல அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை என்று ருண விமோச்சனா நரசிம்மர் சோஸ்திரம் சொல்லணும். ருண விமோச்சனர் அவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். அவர் காலடியில போய் சரணாகதி, ஐயா என்ன இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு, எந்த மாதிரி கடன் பிரச்சனை, சரி என்ன பண்ணணும், தீர்த்து வைக்கணும்யா. ஏண்டா கடன் வாங்கும் போது என்கிட்ட சொல்லல, தீர்த்து வைக்க மட்டும் என்கிட்ட வர்றியா, ஐயா மன்னிச்சுக்கோங்க, தெரியாம செஞ்ச இந்த பிழைய இந்த சிறுவனை கோபிச்சாதீங்க, சரி போடா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். யாரு? ருண விமோச்சன நரசிம்மர். அப்போ நமக்கு என்ன ஆகணும், சரியா போயிடும். அது என்னைக்கு போகணும்? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். அப்போ நம்ம என்ன செய்யறோம், அந்த நரசிம்மர் கிட்ட வேண்டிட்டு வந்துடுறோம். அடுத்தது புதன்கிழமை பச்சை துணியில 7 மிளகு, கொஞ்சம் பச்சை பயிறு முடிச்சு பணப்பட்டியில வச்சீங்கன்னா, அத 108 முறை அதை நம்ம ஓம் மகாலட்சுமியை நமக என்று சொல்லி அந்த அந்த இந்த பச்சை பயிறு அது 7 மிளகை வச்ச அந்த முடிச்சு மாதிரி இருக்கும். அந்த முடிச்சு எங்க வைக்கணும்? பணப்பெட்டியில வச்சுட்டீங்கன்னா அது பணத்தை பணம் இழுக்கும் அந்த மாதிரி. அதனால நம்ம அது செஞ்சா நமக்கு இன்னும் நல்லது. மாசத்துல ஒரு முறையாவது அதை ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் பாக்குறவங்களுக்கு 1 ரூபாய். இந்த காலத்துல யாரும் வாங்குறாங்க சார், 10 ரூபா கொடுத்தாவ என்ன சார் டீ 15 ரூபா ஆச்சு, நீங்க 10 ரூபா கொடுக்குறீங்களான்னு கேட்கறான். என்ன கையில காசு இல்லைன்னா, ஏதோ உங்களுக்கு என்ன வேணும், என்ன போன்பே வேணுமா, கூகுள் பே வேணுமா, என்ன வேணும் எங்கிட்ட இருக்கு சாமி சொல்லி கார்டை கியூஆர் கோடை நீட்டுறாங்க. என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க கொடுக்கல, ஜிஎஸ்டி கூட ஏமாத்திடலாம், இன்கம் டேக்ஸ் கூட ஏமாத்திடலாம், எங்களை ஏமாற்ற முடியாது. போயிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டா போயிட்டே இருக்கணும். ஆனா நம்ம வீட்டுல நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, தானம் பண்றா, தர்மம் பண்றா, நல்லதுங்கிறாங்க. ஆனா அவங்க பிச்சை எடுக்கிறது தப்புன்னுட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னை உழைச்சிதான் சாப்பிடணும், கஷ்டப்பட்டு சாப்பிடணும், அதுதான் நமக்கு உழைக்கும். ஆனா இது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. கையில ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கிறாங்க, அம்மா அப்பான்னு வர்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறது, தர்மம் பண்றதா இல்ல அவங்கள நம்ம சோம்பேறி ஆக்குறோமான்னு நமக்கே தெரியுது. இல்ல, கன்ஃபியூஷன் ஆயிடுது சார், நிஜமாவே சொல்றேன். என்னடா நம்ம உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறோம், இல்லையாம்மா உனக்கு இட்லி வேணுமா வாங்கி தரேன்னா, ஐயோ வேணாம் சார், நிறைய பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க, நான் இட்லி சாப்பிட மாட்டேன், காசை கொடுங்க அப்படின்னு வாங்கிடுறாங்க. இப்போ காசை கொடுத்தா என்ன ஆகுறது, அவங்க எடுத்துட்டு போய் ஏதாவது
லீகலா இல்லீகலா செஞ்சு சாராயம் குடிச்சு இந்த மாதிரி ஆயிக்கிறாங்க. என்ன பண்றது? நம்ம கடமை என்னன்னா காசை கொடுக்குறோம், அதுக்கு பின்னால் நடக்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லை. அதுதான் நமக்கு காசை கொடுத்துடுறோம், தர்மம் பண்ணிடுறோம். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு தர்மம் பண்ணிட்டு மாசத்துல ஒரு நாள் அந்த மாதிரி செஞ்சிருங்கோ. அப்போ நமக்கு என்னன்னா இந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வர்றவங்க எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான், பிச்சைக்காரங்கள்ல சொந்தக்காரங்க, அவங்க மூதோதர்கள் முன்னோர்கள் இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு புகழ் இடத்த, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ, அவங்களுக்கு ஒரு இடத்த தயார் பண்ணி வச்சிருக்காங்கய்யா. எதையா நம்புறது? என்னையா இப்படி பண்றீங்க? ஒரு பக்கம் பிச்சை கல்விக்காக பிச்சை பிச்சை பெண்ணும் கட்டல் நன்றுங்கிறாங்க. நம்ம பிச்சை எடுக்கிறது தப்புன்றாங்க. என்ன செய்யலாம்? சரி, இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம தீர்வு என்னன்னா, இந்த மாதிரி மாசம் ஒரு முறை ₹1 யாருக்கா தானம் பண்ணுங்க. ஓகே, முடிஞ்சது பிரச்சனை. அடுத்தது சில பேருக்கு என்ன சார், வேலை கிடைச்சிடுத்த, ஆரோக்கியமா ஆயிடுத்த, எனக்கு கடன் எதுவும் இல்லை, கல்யாணம் ஆகணுமா இல்லையா? ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்? என்னாச்சு, எத்தனை வயசு ஆச்சு? ஆச்சு சார். என்ன பண்றது? தங்கச்சி கல்யாணம் ஆகணும், அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் தானே எனக்கு அப்படின்றவங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த தடையெல்லாம் நீங்கணும். எல்லாம் வரும்போது அவருக்கு இந்த ராகு தசா வந்துடும், ராகு பக்தி வரும் இல்லையா, கேது பக்தி வரும். இந்த மாதிரி தசா பக்தி மாறிடுச்சுன்னா இன்னும் தடை ஜாஸ்தி ஆகும். சனி திசா வரும். அந்த மாதிரி திசா காலத்துல அவங்க கல்யாணம் பண்றத ரொம்ப இதாகும். அதனால அவங்க ஜோசியர் என்ன சொல்லுவாரு, ஐயா கொஞ்சம் தசாபக்தி போகட்டும் அப்படின்வாங்க. அந்த தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னா அதுக்கு நாம ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு. சுக்கிரன் குரு தோஷம், நாகதோஷம், செவ்வாதோஷம், உணர்ப்பு தோஷம் என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு கல்யாண தடைகள் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு வயசான சுமங்கலிங்களுக்கு மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு தானம் செய்யணும். அடுத்தது தினமும் ஓம் காத்யாயனி மகாமாயே மகாயோகினி அத்தீஸ்வரி நந்தகோப சுதாம் தேவி பதிமே குருதே நமக அப்படின்னு 21 முறை சொல்லணும். சரியா? ஓம் காத்யாயனி மகாமாயே மகாயோகினி அத்தீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிமே குருதே நமக அப்படின்னு சொல்லுங்க. சரியா? வேப்ப மர பரிகாரம் ஒண்ணு இருக்கு. வெள்ளிக்கிழமைன்னு பசுனை போட்டு விளக்கேற்றி மனசார வேண்டிக்கோங்க. வேப்ப மரத்துல அடியில நம்ம ஒரு விளக்கேற்றி வச்சா ஆகும். சரி, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க சூரிய பகவானுக்கு காலையில ஒரு சொம்புல தண்ணி விட்டு 12 முறை ஓம் ஹ்ரீம் சூர்யாய நமக என்று சொல்லணும், சுத்தி வரணும். இந்த என்ன செய்யணுங்கிற என்னன்னா, காலையில சூரிய பகவானுக்கு காலையில ஒரு சொம்பு தண்ணியை வச்சுட்டு, அதாவது விட்டு 12 முறை சூரிய பகவான அந்த கோயில் போனீங்கன்னா சுத்தி வரலாம். எங்க இருக்கிறாருன்னா நவகிரகத்தில் இருக்கிறாரு. அதனால 12 முறை சுத்தி வரலாம். சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளை 7 முறை அனுமான் சாலிசா சொல்லணும். சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அனுமான் சாலிசா சொல்ல உங்களுக்கு அந்த திருமண தடைகள் நீங்கும். நேர்முக தேர்வுக்கு நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்க சொல்றது. அதே மாதிரி நம்ம என்னன்னா, நேர்முக தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அனுமான் சாலிசா சொல்லிட்டு போனீங்கன்னா தைரியம் மற்றும் நமக்கு வேணுங்கிற அந்த இதை நமக்கு அந்த நேரத்துல என்ன பதில் சொல்லணுங்கிறத நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது யாரு? நம்ம அனுமான் சாரு. சரி, மேலும் உங்கள் கைப்பையில் ஒரு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. அது ஒரு கட்டியா இருக்கும். அது ஒரு பேக்கெட்ல ஒரு பிளாஸ்டிக் பைக்குள்ளார சின்ன பைக்குள்ள போட்டு வச்சுட்டீங்கன்னா அது வாட்டி கிடக்கும். அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் மந்திரம் பிளஸ் யந்திரம் பிளஸ் தந்திரம் 3 சேர்ந்தாத்தான் சேர்ந்து வேலை செய்யும். அப்போ சுத்தமான மனசும் வேணும், சுத்தமான இடம் வேணும், அப்புறம்
நமக்கு என்னன்னா வந்து நமக்கு தெளிவான வேண்டுதல் முக்கியம். நம்ம தெளிவான வேண்டுதல்னா என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன இது இருக்குது, ஆண்டவர்கிட்ட எறும்புகள்லாம் போய் கேட்டுச்சான், எல்லாருக்கும் வந்து எல்லாம் கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ஏதாவது வரம் கொடுங்கன்னு. என்ன வரம் வேணும்? எல்லாம் வந்து எங்களை சின்ன மாதிரி ஒரு பார்வையா பாக்குறாங்க, அதுக்கு என்ன செய்யணும்? நான் கடிச்சா இறக்கணும்னு சொல்றேன் இல்லையா அப்படின்னா, சரி அப்படின்னு ததாஸ்துன்னுட்டு போயிடுறாரு. அப்போ இவங்க என்ன தெளிவா கேட்கணும், நான் கடிப்பட்டவங்க இறக்கணும்னு கேட்கணும். கடிச்சா இறக்கணும்னா யார் கடிச்சு யார் சாகுறதுன்னு தெரியாம கடிச்சா இறக்கணும்னு கேட்டாங்க. ததாஸ்துன்னுட்டு அவர் போயிட்டார். இப்போ நமக்கு எறும்பு கடிச்சா என்ன பண்றோம்? டக்குன்னு ஒரு ரெடி அடிச்சு தூக்கி போட்டுடுறோம். அந்த மாதிரி கேட்கக்கூடாது. கேட்டா தெளிவா கேட்கணும். எப்படி கேட்கணும்? என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லுவார், அவர் வந்து சொல்லுவாரா, 3வது மாடியில இருக்கிற என் பேரன் கொள்ளு பேரன் தங்க கிண்ணத்துல பால் சோறு சாப்பிட்றத நான் கண்ணால பார்க்கணும்னு வரேன். இவர் கீழே இருப்பாராம், 3வது மாடி அந்தஸ்துல இருக்கக்கூடிய அவன் கொள்ளு பேரன்னா எத்தனை வயசு இருக்கணும்? அவர் கண்ணு நல்லா இருந்தா தானே 3வது மாடியில் இருக்க பேரை நான் பார்க்க முடியும். அவனுக்கு நல்ல வசதியா இருந்தா தானே தங்க கிண்ணத்துல சோறு கொடுக்க முடியும். பால் சோறுனா எப்பயுமே கிடைக்குமா? கிடைக்காது. இந்த பால் சோறு சாப்பிட்றதுக்கு நல்ல வசதி இருக்கணும். தங்க கிண்ணத்துல சாப்பிட்றதுக்கு நல்ல வசதி இருக்கணும். 3 மாடி 3 அந்தஸ்து கட்டினா நல்ல வசதியோட இருக்கணும். அவர் ஆரோக்கியமா இருக்கிறதுனால அவருக்கு வந்து கொள்ளு பேர் அங்க இருக்கிறாரு. இவர் கீழே இருந்து பாக்குறாருன்னா கண்ணு நல்லா இருக்கணும். அப்ப எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு வரம் கேட்கிறாரு. ஒரே வரம் இப்படி கேட்டுறாரு, என் பேரை கொள்ளு பேரே 3வது மாடியில இருக்கிற அவன் தங்க கிண்ணத்துல பால் சோறு சாப்பிட்றதே என் கண்ணால பாக்கணும்னா ததாஸ்துன்னுட்டு போயிட்டான். அந்த மாதிரி நம்ம கேட்கறதும் நம்ம விவரமா கேட்கணும். ஒருக்கு வரம் கேட்கிறாருன்னா அந்த மாதிரி நம்ம கேட்கணும், யோசனை பண்ணி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ சுத்தமான நம்ம வேலை, சுத்தமான மனசு இருக்கணும், சுத்தமான இடம் இருக்கணும், தெளிவான வேண்டுதல் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. எதிரிகளை உங்களை வெல்லாமல் இருக்கவும் நீங்கள் ஜெயிக்கவும் ஒரு பீஜம் வந்து சொல்ல போட்டோமா? இது ரொம்ப ரகசியம், யாருக்கும் சொல்லிடாதீங்க. சத்ருநாசாய ஓம் க்ரீம் க்ரீம் சூர்யாய நமக. இது வந்து என்ன சொல்றதுன்னா, நமக்கு சத்ருட நம்முடைய எதிரிகள் அவங்க வந்து நம்மள எந்தவித இதுவும் நம்ம தாக்காம இருக்கணும். அவங்க வந்து ஏதாவது பண்ணி வச்சிடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதை வந்து பீஜ மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு இதாகும். இது பரிகாரம் என்றால் என்னன்னா மன்னிப்பு கேட்கறது. நம்ம சொல்றோமே, இத்தனையும் சொல்றோம்னா இதுக்கு என்னன்னா மன்னிப்பு கேட்கறது. யார்கிட்ட கேட்கறோம்? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க போய் யார்கிட்ட கேட்கணும்? இறைவன் கிட்ட கேட்கணும். பாவ மன்னிப்பு அவன் தான் கொடுக்க முடியும். அந்த பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்ம சொல்றோம், அதை செய்யறோம். சரியா? நீங்க எல்லாம் உங்க முன்னோர்கள் நாம கூட செஞ்சிருக்கலாம். நம்மளுக்கு இந்த ஜென்மம் வந்து 350வது மனுஷனாவே பிறந்தாலும் கூட 350-400 ஜென்மம் எடுத்துடுறோம். அந்த ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம எந்த நல்லது செஞ்சோமோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த மாதிரி நம்ம எல்கேஜில பாஸ் பண்ணாதான் யூகேஜில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி வர்ற மாதிரி நம்மளுடைய பிறப்புகள் வந்து அந்த மாதிரி தான் வரும். எவ்வளவு நல்ல மார்க் வாங்கியிருந்தா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கியிருந்தா கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் அப்படி உட்கார வைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம பிறப்பு மனுஷனாக இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கிறீங்க, நல்லா இல்ல, சௌரியமா இருக்கிறீங்க, சௌரியமா இல்ல, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்கன்னா நீங்க முன்பிறவில செய்த பேலன்ஸ், அதாவது அந்த ஒவ்வொரு மாசத்துக்கு பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அது மினிமம் பேலன்ஸ் இருக்கும். அந்த 10 நாள்ல என்ன, கடைசி 10 நாள்ல எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கீங்களோ அது 30ஆல பெருக்கி அது ஆவரேஜ் பண்ணி அதுக்கு வட்டி போடுவாங்க. அந்த மாதிரிதான் இப்போ நீங்க எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருந்தாலுமே அந்தந்த ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியங்கள் கர்மாக்கள் கால்குலேஷன்ல தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மம். இப்போ நீங்க இருக்கிற ஜென்மம் என்ன இருக்குதுன்னா, நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச அதனுடைய பெனிஃபிட் இந்த ஜென்மம். அடுத்த ஜென்மத்துல நீங்க எப்படி இருக்கணும்னா, இங்க நல்லா இருந்தது அடுத்த ஜென்மம் நல்லா செய்யணும். நல்லதே நினைச்சா நல்லது நடக்கும். நீங்க யாருக்கா தீங்கு நினைச்சீங்க, மற்றவங்களை கெடுத்துட்டீங்க, மற்றவங்களுடைய பாவத்தை நீங்க சுமக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்ததுதான் அடுத்த ஜென்மம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால ஜென்ம பாவங்கள், அதாவது நம்ம வந்து எப்படி இருக்கணுங்கிறது நீங்க தான் டிசைட் பண்றீங்க. அதனால நம்ம செய்யறது என்னன்னா, நம்ம மன்னிப்பு கேட்கணும்,
யாருக்கிட்ட கேட்கணும்? இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்பதுதான் கரெக்டான வழி. அதுதான் கோவில். அதுக்காக தான் அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய இடம் தான் கோவில். சரி, இப்போ ஒரு புதிய வீடு வாங்குறோம் அல்லது கடைக்கு வைக்கிறோம்னா அதுக்கு என்ன செய்யணும்னா 7 முழு மஞ்சள் எடுத்துக்கோங்க, 7 கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்க, 2 சிறிய தகுட்டுல வெள்ளி தகுட்டுல செய்த நாகர், இவையெல்லாம் வச்சு ஒரு வெண்கல பாத்திரத்துல வச்சு மூடிக்கோங்க. மேற்கு புறமாக அந்த வீடுக்கு போறீங்கன்னா அந்த மேற்கு புறமா இருக்க இடத்துல அதை வச்சிடுங்க. இல்லையா, கடைக்கு நீங்க புதுசா கடை தரீங்கன்னா அந்த இடத்துல வச்சிருங்க. உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். அடுத்தது, எதிரிகள் அடைந்து போக ஒரு தேங்காய எடுங்க. அந்த வாயடிச்சு போறதுன்னு சொல்றாங்க. அதுல இருக்கும் வந்து தண்ணி எடுத்துருங்க, அவருடைய போட்டோ எடுங்க, அதை பெருக்கல் கொடி போடுங்க, அதை வச்சு தேங்காயை வச்சு மூடிடுங்க. அந்த போட்டோவை எடுத்து தேங்காய்க்குள்ள வச்சு மூடிடுங்க. அந்த தேங்காய் அழுக அழுக அவன் நம்ம கிட்ட அந்த எந்த தொந்தரவும் இல்லாம பேசாம இருந்துருவான். நம்மளை வந்து வைய மாட்டான், நம்மளை திட்ட மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் பார்க்க அவன் போவான், நம்ம பார்க்க நம்ம போகலாம் அப்படின்றது அது ஒரு பரிகாரம். இன்னொன்னு என்னன்னா, உங்க குலதெய்வம் உங்களுக்கு வீட்டுக்கு வரணும்னா ஆசையா இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசையா இருந்தா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. முன்னோர்கள் சொன்னதுதான் இது, ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லுங்க. அந்த பெயரை சொல்லிட்டு அத்தி குச்சி ஒண்ணு எடுங்க, ஆலங்குச்சி ஒண்ணு எடுங்க, அரச மர குச்சி ஒண்ணு எடுங்க, வேப்ப மர குச்சி எடுங்க, ஒரு எலுமிச்சங்குச்சி. இந்த 5 குச்சியும் ஒன்னா எடுத்து ஒரு மஞ்ச கயிறுல கட்டி நம்ம வீட்டுக்கு முன்னால தொங்க விட்டுருங்க. தொங்க விட்டா இதுல இருந்து கண் திருஷ்டி போயிடும், நம்ம தொழில வர தடயங்கள் போயிடும், கடன்கள் போயிடும், கடன் பிரச்சனை போயிடும், திருமண தடை போயிடும். எல்லாமே போயிட்டா அப்புறம் நம்ம குலதெய்வம் நமக்கு வீட்டுக்கு வர்றதுனால இந்த எதிர்மறைய இதெல்லாம் சமாச்சாரங்கள்லாம் போயிடுச்சு. நீங்க சந்தோஷமா இருக்கலாம். குலதெய்வத்தை நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு வாழை இலை போட்டு நீங்க இது பண்ணலாம். சரி, அடுத்தது, வேலை கிடைக்கலையே இன்னும் ஒரு அம்மா வந்து நம்ம கிட்ட முறையிட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த திருப்புகழை பாடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குன்னு சொல்லி அந்த திருப்புகழை பார்த்தோம். அது என்ன திருப்புகழ்னா, இது திருப்புகழ்ல 303வது பாட்டு. அது என்ன? அதிருங்கழல் பணிந்து அடியே அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தானில் இருந்து கிருப்பையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிருங்கோருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கு உமை பாலா. பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே முருகா, இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே முருகா. பதி எங்கிலும் இருந்து விளையாடி. இப்படி நம்ம இந்த பாட்டு பாடும்போது அதுல பல அர்த்தங்கள் இருக்கு. அதை வந்து அந்த அர்த்தம் சொல்லணும்னா நேரம் பத்தாத காரணத்தினால நம்ம இது வந்து இந்த அதிருங்கடலோட அவன் கடல் அந்த காலில் அதிருங்கடலோட வர்றாரு. வந்து நம்ம இந்த நமக்கு இருக்கும் இடைஞ்சல எல்லாம் தகர்த்தெறிகிறார். அந்த எப்படி அவரு சேனாதிபதி, யாருக்கு சேனாதிபதி? நம்மளுடைய தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதி. அவர் வந்து சக்தி பாலன். அவனுடைய வேலுல வச்சுக்கிட்டு வரும்போது, அதிருங்கடலோட வரும்போது, நம்ம கிட்ட வரும்போது, நம்ம கிட்ட இருக்க எதிரிகள்லாம் நிப்பாங்களா? ஓடிடுவாங்க. ஏன்? முருகா என்று ஒரு முறை சொன்னா போதும், பல முறை சொல்ல வேண்டியதில்லை. முருகான்னு ஒரு முறை சொன்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நம்ம எதிரிகள்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கலாம், வேலை கிடைக்கும், திருமண தடைகள் நீங்கும், எல்லாமே கிடைக்கும். ஆகையால எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், இதில் பயணித்து வந்த சிவசிவ அன்பே சிவம் என்ற குழுவில் பயணித்து வந்த எல்லா ஆத்ம நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு மற்றும் ஒரு முறை நன்றி கூறி சிரம் காட்டி கரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றிங்க. நன்றி நன்றி.
மாசிராமணி இந்த கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம், கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க. மணி மாலா இருக்கீங்க, நாகராணி இருக்கீங்க. ஐயா நன்றிங்க ஐயா, முடிச்சுக்கலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, முடிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. கேக்குதுங்களா தயானந்தா ஐயா? கேக்குதா? ஹலோ ஹலோ. ஓகே. நான் அன்மியூட்ல இருந்தேன். கேட்கலாம். நன்றி நன்றி. நான் ஹலோ.